அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது, சித்திரை திருநாள். பராபவ வருடத்துக்கு போறோம். பராபவ வருடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, திருத்தங்கள் வரப்போகுது. நம்ம வாழ்க்கையிலும் நிறைய திருத்தங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து பராபவ வருடமா பார்க்கப்படுது. இந்த பராபவ வருடம் ஜென்ரலா எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், ஆ மிலிட்ரிஸ் உள்ள வர்றது, இந்த வார் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா? நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறது தான். இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லயும் இந்த பராபவ வருடம், இப்ப இது பராபவ வருடம். இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லயும் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த நவநாயகர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த நவகிரகங்கள், இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சு, அதாவது அந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட், கிரகங்களுடைய நிலைகளை வச்சு எப்படி இந்த வருடம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது மேஷத்துக்கு சூரியன் வரார் அப்படிங்கிறப்போ, அங்கே செவ்வாய் உச்சம் பெறுது அப்படிங்கிறப்போ, பாலிட்டிக்ஸில் சில மாற்றங்கள் நடக்கும். பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா? இந்த மிலிட்ரிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சனியாகவே பார்க்கப்படுது. இங்கே புதன் ஒரு வேலையை பார்க்க போகுது. புதன் மறைஞ்சிருந்தும் சில வேலைகளை பார்க்கும், நேருக்கு நேராக இருந்தும் சில வேலைகள் பார்க்குங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதோட குரு குருவோடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, படிப்பு ரீதியான, அந்த எஜுகேஷன் ரீதியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக போகுது. விருச்சிக ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்லயே சொல்லிடுறேன், இது செவ்வாய் ராகு. இந்த செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து சில விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறது தான். இந்த மாற்றங்கள் எங்கே வெளியிருந்து வரப்போகுதா அப்படின்னா கிடையாது. இது வந்து உள்ளிருந்து நீங்களே நிறைய மாற்றங்கள் சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய சூழல்கள் எல்லாமே மாறப்போகுது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த பராபவ வருடத்தோடைய கோட்பாடு என்னது? இது சனி சில மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது. மிலிட்ரி மாதிரி வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நிற்க போகுது. எந்த அளவுக்கு நீங்கள் தன்னடக்கத்தோடு இருக்கிறீங்கன்னு ஒரு விஷயத்தையும் சொல்ல போகுது. அங்கே இங்கேன்னு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா விருச்சிகத்துக்கு பெரும்பாலும் நான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மாறிடுமா, நான் இருக்கிற இடம் சரியாக தான் இருக்கா, இல்லை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற இடத்த ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க தெரியாதவங்களும் விருச்சிகத்தில் அதிகம். அதோட விருச்சிகத்துக்கு ஒரு சிலருக்குலாம் வந்து வேலை பறிப்போன சூழல்கள், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆடாமல் செய்யாமல் இருக்கிறது. நான் இந்த வீடு விற்கணும்னு நினச்சேன், இந்த பூமியை விற்கணும்னு நினச்சேன், எனக்கு திடீர்னு அது நடக்கவே மாட்டேங்குது, நானும் அங்கே என்னதான் பிரச்சனைன்னு தெரில, எல்லா முயற்சிகளையும் பண்ணி பார்த்தேன், ஆனால் இதில் என்ன ஆனால் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது தான் விருச்சிகத்துக்கு சொல்லக்கூடியது. ஏன்னா செவ்வாய்ங்கிறது உங்களுடைய செயல்பாட்டு முறைக்கு கூட்டிகிட்டு போகுது. செவ்வாய் ராகுவுடைய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் விருச்சிகத்துக்கு உண்டு. தன்னை நம்பணும், ஒரு டிசிப்ளின்குள்ளே அவங்க வரணும். சில விஷயங்கள், இந்த மாற்றங்களை, இந்த உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை, சேலஞ்சஸ்ங்கிற ஒரு விஷயத்த ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த பராபவ வருடம் உங்களுக்கு சொல்கிறது. இந்த சேலஞ்சஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, நல்லபடியாக ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை ஃபேஸ் பண்ணி வரணும். ஓடி ஒழியக்கூடாது விருச்சிகம். இங்கேருந்து நான் எஸ்கேப் ஆகி போனால் திருப்பி அதே லூப் தான். சனி திரும்ப திரும்ப அதே பனிஷ்மெண்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறது தான். சில விருச்சிகம்லாம் என்ன சொல்வீங்கன்னா, விருச்சிகத்துக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு எங்க வாழ்க்கை நல்லாவா இருக்குது, உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. என்ன அப்படின்னா, மாற்றங்களை விருச்சிகம் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து சொல்லப்படுது. ஸோ யாரெல்லாம் அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்களோ, சேஞ்ச் ஓவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் விருச்சிகத்துக்கு. அந்த சேஞ்ச் ஓவர்ஸ் எப்படின்னா, பணிதல், பணிஞ்சு போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். பணிஞ்சு போகிறனால யாரும் தாழ்ந்து போயிட மாட்டாங்கங்கிற ஒரு விஷயத்தையும் விருச்சிகம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த கிரவுண்டிங் லெவலுக்கு விருச்சிகத்தை கொண்டு வந்துட்டே இருக்கும். அமானுஷ்யமான சில விஷயங்களும் விருச்சிக ராசிக்கு நடக்கும். தெய்வ அனுகிரகங்கள் ரொம்ப செழிப்பாகவே இருக்கும். உங்களுக்கெல்லாம் உக்ர தெய்வ வழிபாட்டு முறைகள் சிறந்ததாகவே இருக்கும் இந்த வருடம். திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறது, காளி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது. ஏன்னா இது செவ்வாய் ராகு. செவ்வாய் ராகு காம்பினேஷன்லாம் எப்படின்னா, உக்ர தெய்வங்கள் வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறத கொடுக்கும்.
பகலாமுகி வழிபாடு. பகலாமுகி வழிபாடுலாம் வந்து என்ன அப்படின்னா, கோயில்ல தான் போய் வழிபாடு பண்ணணும். நான் பகலாமுகின்னு சொன்னோனே வீட்ல பகலாமுகி வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிறக்கூடாது. வீட்ல இருக்கவங்க மத்தவங்களலாம் அந்த விஷயம் அடிச்சு விட்டுரும். அப்போ பகலாமுகி வீட்லலாம் வச்சு வழிபாடு பண்றவங்கலாம் ஆகம விதிப்படி அதுக்கெல்லாம் பெரிய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதனால ஆர்வ கோளாறுல வீட்ல பகலாமுகி வாங்கி வந்து வச்சிடக்கூடாது. எல்லா தெய்வங்களும் நல்ல தெய்வங்கள் தான். ஆனா அவங்களுடைய எனர்ஜி, பவர் லெவல் அப்படிங்கிறது வேற. அதனால தான் சில வழிபாட்டு முறைகள் நம்ம கோயில்ல போய் வழிபாடு பண்ணணுங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்கு. இப்போ பகலாமுகிலாம் போயிட்டு நம்ம பகலாமுகி இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல போயிட்டு வெள்ளை பூசணிக்காயில நல்லெண்ணெய் தீபம் ஏத்திட்டு வருவாங்க. இது வந்து கோயில்ல மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். வீட்ல செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாரிலாம் ஒரு வழிபாட்டு முறைகள் பண்ணும்பொழுது, அக்செப்ட் த சேஞ்ச் அப்படிங்கிறது தான் வந்து விருச்சகத்துக்கு இந்த பராபவ வருடம் சொல்லக்கூடியது. உங்களுக்கு நிஜமாலுமே நேரம், காலம் அப்படிங்கிறது மாற்றத்த குடுக்கறக்கு தயாராகவே இருக்குது. இது நீங்க ஏத்துக்க தயாரா? அப்படிங்கிறது தான் விருச்சிகத்துக்கிட்ட கேட்கக்கூடியது. இப்போ ஒவ்வொரு கிரகங்களா இப்ப நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருடத்தோடது எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி மீனத்துல இருக்கிறதுனால ஆன்மீகம் அதிகமாகும். ஆன்மீகத்த தேடி அதிகமா வந்து மனிதர்கள் போவாங்க. சிவனுடைய பவர், முருகருடைய பவர் அப்படிங்கிறது அதிகப்படியா பார்க்கப்படுது. விதி மாறக்கூடிய ஸ்தலங்களுக்கும், விதி சரி செய்யக்கூடிய ஸ்தலங்களுக்கும் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த வருடம். அதோட வந்து ராகு. ராகு வந்து கும்பத்துல இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு ஒண்ணு இருக்கு. முக்கியமா அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நிறைய பேர் பத்தின விஷயங்கள் வெளிய வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்கு. டெக்னாலஜிங்கிறது நல்லா டெவலப் ஆகும். அப்போ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடா படிக்கிறதுக்கு நிறைய போவாங்க. ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியா டெவலப் ஆகும். எல்லாத்துக்கிட்டயும் டோர் டு டோர் ஸ்டெப் மாதிரி ரீச் ஆகும். எப்படி எல்லாத்து கையிலயும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கோ, அந்த அளவுக்கு ஏஐ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதோட இந்த சூரியன் தான் முக்கியமா பார்க்கப்படுது. இப்போ இந்த சூரியன் வந்து மேஷத்துல போயிடுச்சு அப்படின்னாலே, இது செவ்வாய் தான் இப்போ எல்லாமே ஆதிக்கம் பண்ண போகுது அப்படிங்கிறப்போ, மனிதர்கள் கொஞ்சம் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஆகணும், கோவங்களை கட்டுப்படுத்தி ஆகணும். இயற்கையே கொஞ்சம் சீற்றமாக தான் இருக்கும். இயற்கையே மாறி மாறி பெய்யும் அப்படிங்கிறது தான். அதாவது மழை மாறி பெய்யும். ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, விவசாய முறைகள் மாறும். அதாவது இந்த மேகாதிபதி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மேகத்தை ஆளக்கூடிய கிரகம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறப்போ மழை மாறி மாறி பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பெய்யணுமோ அப்போ பெய்யாது, எங்கே பெய்யவே வேண்டாமோ அங்கே பெய்யும், எங்கே மழை வேணுமோ அங்கே வராது, இல்லைன்னா அதிகப்படியான வெள்ளங்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னா பஞ்சாங்க முறைகள் சொல்லப்படுது. அப்போ இந்த தடவை வந்து புதன் போய் மந்திரியாக உட்காருது அப்படின்னு பார்க்கப்படுது. புதன் மந்திரியாக உட்காருது அப்படின்னா என்ன ஆகும்? இது வணிகம் மாதிரி மாறும் அப்படிங்கிறது தான். வணிகம், அதாவது மனிதர்களுடைய எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறது தான் இதை சொல்லுது. அதோட பாலிசிஸ் ரிலேட்டடான விஷயங்கள், பாலிசிஸ் மாறும். நம்ம காமன் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி அந்த பாலிசிஸ் இருக்குமானா அதை சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க இது ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும். அப்போ இது யாருக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். சாமானிய மக்களுக்கு இது ஃபேவரபுளாக இருக்க போதா, இல்லை மேல் தரப்பு மக்களுக்கு இது சரியாக இருக்க போதா அப்படிங்கிறது அந்த வணிகமே முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா புதன் வந்து எல்லாமே ட்ரேடிங் மைண்ட் செட்லேயே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட இந்த பாலிசிஸுங்கிறதுலாம் என்னென்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய எஜுகேஷன் லோன் எடுத்துகிட்டு போகிறது, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்ல விஷயங்கள் புதன் நிறைய பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதோட சனி, மறுபடியும் சனியை பற்றி தான் சொல்கிறேன். என்னென்னா மிலிட்ரி டிசிப்ளின் வரும். அப்போது லைஃபுமே நம்மளுடைய பர்சனல் லைஃப்மே எப்படின்னா கொஞ்சம் டிசிப்ளினோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அது சொல்லுது. ஒரு பார்டர், எல்லைகள் எல்லாமே பாதுகாக்கப்படும். இந்த பார்டரை தாண்டி நம்ம போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வரும். எல்லாமே ஒரு திருத்தங்களுக்காகவே இந்த சனி வந்து சொல்லுது அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரிக்டான ஒரு லா வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு ஃபோர்ஸ் எங்கிருந்தாவது வந்து அந்த ஃபோர்ஸ் எங்கேயோ நடக்கிற, ஏதோ ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே நம்ம வாழ்கிற நாட்டில் வேற ஏதோ ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட், ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளே வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். அதோட இந்த சஷ்யாதிபதி அப்படிங்கிறது சந்திரனா பார்க்கப்படுது. அதாவது விவசாயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புல வந்து சந்திரனே வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ, இது வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், இந்த வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் எப்படி அது இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அப்போ குறிக்கும். அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறது என்னன்னா, முழுக்க முழுக்க
மழை சம்பந்தப்பட்ட அந்த சுழற்சிகளை சொல்லக்கூடியது. அதாவது ரெயின்ஃபால் சைக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த விஷயங்கள். அப்போது இதை சந்திரனுடைய மனநிலைமைக்கு தகுந்த மாதிரியும் சந்திரனுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரியும் தான் வந்து ஒரு எப்படி நம்ம ஒரு சந்திரனில் இருக்க மனநிலைமையை நம்மளால் கணிக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் மழை பெய்யக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட குரு குரு வந்து தானியாதிபதி. அப்போ இதில் என்ன அப்படின்னா, தானியாதிபதி அப்படின்னா சாப்பாடு, உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பெருக்கங்கள் ஜாஸ்தியாக போகலாம். அட் த சேம் டைம் விலை நிர்ணயம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, விலை நிர்ணயம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, நம்ம போர் சந்திக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள், இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எங்கேயாவது ஒரு பிளாக்கேஜஸ் வருது அப்படிங்கிறப்போ விலை அப்படிங்கிறது மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. இப்போது ஆர்கியாதிபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது தண்ணி, நீர்நிலைகளை சொல்லக்கூடியது. இது போய் சுக்கிரன் போய் உட்காருது நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில். அப்போ சுக்கிரனுடைய குணாதிசயம் என்ன? லக்ஷ்மி தானே. எங்கே தங்கம்னு ஒன்று இருக்குது. நீரே வந்து ஒரு லக்ஷ்மி அமைப்பை சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போது இந்த நீர் அப்படிங்கிறது லக்ஷ்மி எங்கே தங்கும், எங்கே செழிப்பு கொடுக்க போகிறாங்க, எங்கே வறண்டு காணப்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இது மத்தியம நிலையாகவே இருக்கும், ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அடுத்தது மேகாதிபதி அப்படிங்கிறது சந்திரன்கிட்டயே போயிடுச்சு. ஆல்ரெடி நான் சந்திரனுக்கு சொன்ன மாதிரி தான் இது வந்து ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மழை ஒரே மாதிரி பெய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பரப்பு நிலை, சரியான ஒரு பரப்பு நிலையில் மழை போய் சேராது. ஒரே இடத்துல திடீர்னு ஃப்ளட்டு மாதிரி உருவாயிரும். ஒரு இடத்துல பார்த்தா இந்த இடத்துல ஃப்ளட்டு வந்துட்டுருக்குன்னா இந்த பக்கம் மழையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதோட இந்த ரசாதிபதி போய், ரசாதிபதினா என்னது, இந்த லிக்விடு, இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தான் ரசாதிபதி. ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. இந்த சனி தான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறப்போ சனி எவ்வளோ தொல்லைகள் நம்மளுக்கு அதில் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த பெட்ரோலியம் ப்ரைஸ், இந்த பெட்ரோலியம் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு ஆயில் ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கங்களாகுது. ஒரு ஒரு நிலையான ஒரு விலை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு சூழல்கள், பற்றாக்குறை. ஏற்கனவே நம்ம இந்த பற்றாக்குறைகளை உணர ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி வந்து சிக்கனங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல போகுது அப்படிங்கிறது தான், ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகுதுங்கிறது தான். அடுத்தது வந்து நீரசாதிபதின்னு சொல்கிறோம். நீரசாதிபதிங்கிறது புதன் போய் உட்காந்துருது. புதன் போய் நீரசாதிபதியில் உட்காந்துருச்சு அப்படின்னாலே இந்த மினரல்ஸ், களிமண், இந்த களிம பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுங்கிறப்போ இது அகெயின் ஒரு வணிகம் மாதிரி தான் இது உருவாகும். அதாவது என்னென்னா, இந்த மினரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் எங்கே இருக்குது, இன்னும் அது எப்படி வந்து இப்போ இந்த பிளாக்கேஜஸ்லாம் வருது, இந்த வார்லாம் வருது, வேறு என்ன ஒரு க்ரோத் கொண்டு வரலாம், உள்ளூர்லேயே நிறைய தேட ஆரம்பிப்பாங்க. இதிலிருந்து ஒரு க்ரோத் வர ஆரம்பிக்கும், உள்ளூர்லேயே நிறைய வளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும். இந்த களிமண் பொருட்களை, இந்த மினரல்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிறத தேடி போகிறப்போ இதோடைய க்ரோத் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் தோராயமாக இந்த வருடத்துடைய பொது பலனாக பார்க்கப்படுது.